Electric and magnetic forces determine the properties of atoms, molecules, and bulk matter. அதாவது atoms, molecules, and bulk matter இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நமக்கு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆட்டம், மாலிகூல்ஸ் அண்ட் பல்க் மேட்டர். From simple experiments on frictional electricity, one can infer that there are two types of charges in nature. That like charges repel and unlike charges attract. இப்போ சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்யும்போது நம்ம வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல லைட் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணும்? லைட் சார்ஜஸ்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல் ஈச் அதர், நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிப்பல் ஈச் அதர். பட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதாவது பாசிட்டிவும் நெகட்டிவ் என்ன பண்ணுவோம்னா ஒன்று அட்ராக்ட் பண்ணும். சரியா? அதே மாதிரி நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்ராக்ட் பண்ணும். பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். சரியா? By convention, the charge on a glass rod rubbed with silk is positive, that on a plastic rod rubbed with fur is negative. இப்போ கிளாஸ் ராட் இருக்கு. இந்த கிளாஸ் ராடை வந்து என்ன பண்றோம்? ஒரு சில்க் கிளாத் இதை ரப் பண்ணும்போது சில்க் கிளாத் நெகட்டிவ்லி சார்ஜா மாறிடும். கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா மாறிடும். அப்ப கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ராடை வந்து என்ன பண்றோம்? ஃபர்ல ரப் பண்ணும்போது பிளாஸ்டிக் ராடு கிடைக்கிறதுனா நெகட்டிவ் சார்ஜ். Conductors allow movement of electric charges through them. Insulators do not. Conductors வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அதுக்குள்ள அலோவ் பண்ணும், ஆனா இன்சுலேட்டர்ஸ் அலோவ் பண்ணாது. In metals, mobile charge carriers are electrons. மெட்டல்ஸ்ல சார்ஜ் கேரியர்ஸ் என்ன? எலக்ட்ரான்ஸ். அதுவே எலக்ட்ரோலைட்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் தான் மொபைல் சார்ஜ் கேரியர்ஸா இருக்கும். Electric charges has three basic properties. Number one, quantization. Number two, additivity. Third one, conservation. Quantization of electric charge அப்படின்னா என்ன? இப்போ ஒரு இடத்துல Qங்கிற சார்ஜ் இருக்குன்னா இட் இஸ் த integral multiple of the charge of an electron. இந்த மாதிரி நம்ம இதை Q is equal to N in T ன்னு சொல்லலாம். அதாவது total charge of your body is an integral multiple of your basic quantum of charge. Basic quantum of charge என்ன? Charge of the electron. அப்ப Q is equal to என்ன? N in T ன்னு சொல்லலாம். என்னோட வேல்யூ 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 etc. சொல்லலாம். புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் சேம் சார்ஜஸ் தான் இருக்கும், ஆனால் ஆப்போசிட் சைன் இருக்கும். பிளஸ் இ அண்ட் மைனஸ் இ. ஃபார் மேக்ரோஸ்கோபிக் சார்ஜஸ் ஃபார் விச் n is very large number, n is very large number, quantization of charge can be ignored. அதாவது கம்மியான சார்ஜஸ் இருக்கிறப்ப தான் எவ்வளவு சார்ஜஸ் இருக்கிறத நம்மளால குவான்டைஸ் பண்ண முடியும். குவான்டைஸ்னா கவுண்ட் பண்றது. அதிகமான சார்ஜஸ் இருக்கும்போது இந்த குவான்டைசேஷன்ங்கிறது நம்ம பண்ண முடியாது. Additivity of electric charges means that the total charge of a system is the algebraic sum. That is the sum taking into account proper signs of all individual charges in the system. ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம்ல நிறைய சார்ஜஸ், இந்த இடத்துல +4ங்கிற சார்ஜ் இருக்கு, இந்த இடத்துல -4ங்கிற சார்ஜ் இருக்கு, இங்க +3ங்கிற சார்ஜ் இருக்கு, இங்க -3ங்கிற சார்ஜ் இருக்கு. அப்ப நெட் சார்ஜ்னு பார்த்தானா என்ன இருக்கும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். +4 +3 -3 -4 போட்டா நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும். அது இங்க வந்தா இங்க ஒரு +5 ஒரு சார்ஜ் இருக்கு. அப்ப இந்த சிஸ்டம் என்ன ஆகும்? நெட் சார்ஜ்னு பார்த்தா +4 +3 -3 -4 +5 போட்டோம்னா +5 அப்படிங்கிற நெட் சார்ஜ் அப்படிங்கிறது இங்க இருக்கும். சரியா? Conservation of electric charge means that the total charge of an isolated system remains unchanged with time. This means that when bodies are charged through friction, there is a transfer of electric charge from one body to another, but no creation or destruction of the body. Destruction of charge. அதாவது ஒரு கிளாஸ் ராட் இருக்கு. கிளாஸ் ராட் வந்து என்ன பண்றோம்? சில்க் கிளாத்ல நம்ம ரப் பண்ணும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான் போய் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது. எலக்ட்ரான் லாஸ் பண்ணதுனால இது பாசிட்டிவ் சார்ஜா மாறுது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறதா நடக்குது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இந்த இடத்துல கிரியேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிறது நடக்கல. சரியா? நோ கிரியேஷன் ஆர் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சார்ஜ். கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா என்ன சொல்றாங்க? The mutual electrostatic force between two point charges Q1 and Q2 is proportional to product Q1 and Q2 and inversely proportional to the square of the distance R21 separating them. இப்ப ரெண்டு சார்ஜ் இருக்கு. ஒன்னு வந்து Q1, இன்னொரு சார்ஜ் Q2. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R
1 2 இல்லாட்டி R21 எங்க இருந்து பார்க்கணுங்கிறத பொறுத்து. அப்ப force between them F வேணும்னா it is directly proportional to product of the two charges and it is inversely proportional to square of the distance between the two charges. ரெண்டையும் combined F is proportional to Q1 Q2 divided by R square ன்னு எழுதலாம். இதை combined இதை ஈக்குவேட் பண்ணக்கூடிய கான்ஸ்டன்ட் என்ன K Q1 Q2 divided by R square. இந்த வெக்டர் வேணும்னா டைரக்ஷன்னா F vector is equal to இது என்ன வரும் R21 வெக்டர். இந்த இடத்துல சொல்லும்போது என்ன Q1 அதாவது force on Q2 due to Q1 வேணும்னா F21 vector is equal to நம்ம என்ன சொல்லலாம் K into Q1 Q2 by R21 square into R21 cap அப்படின்னு சொல்லலாம். Where R21 cap is a unit vector in the direction from Q1 to Q2 and K is equal to 1 by 4 pi epsilon naught is the proportionality constant of proportionality. In SI units, the SI unit of charge is coulomb. The experimental value of epsilon naught is equal to 8.854 into 10 power minus 12 coulomb square per Newton per meter square. The approximate value of K ஓட வேல்யூ என்னன்னா 9 into 10 power 9 Newton meter square per coulomb square. இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ ஒரு புரோட்டான் எலக்ட்ரான் இருக்கு ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இந்த ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கிராவிடேஷன் ஃபோர்ஸை விட 10^39 டைம்ஸ் அதிகமா இருக்கும். இல்ல கே இ ஸ்கொயர்ங்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஜிஎம்இ எம்பிங்கிறது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கேங்கிறது இந்த கான்ஸ்டன்ட் ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் capital G universal gravitational constant me mass of the electron mb mass of the proton இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த வேல்யூ எவ்வளவு வந்து 2.4 into 10^39 அப்படிங்கிறது கிடைக்குது. நெக்ஸ்ட் superposition principle. The principle is based on the property that forces with which two charges attract or repel each other are not affected by the presence of a third or more additional charges. இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குன்னா ரெண்டுக்கு நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ மூணாவது ஒரு சார்ஜ் Q3 இருக்குன்னா அது இந்த Q1 Q2 நடக்கக்கூடிய ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணாது. Q1 Q3 இது தனி ஃபோர்ஸ் இருக்கும், Q1 Q4க்கு தனி ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆன் Q1 வேணும்னா Q2னால என்ன ஃபோர்ஸ் இருக்கு, Q3னால என்ன ஃபோர்ஸ் இருக்கு, Q4னால என்ன ஃபோர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். அதான் for assembly of charges Q1 Q2 Q3 etc. the force on any charge say Q1 is the vector sum of the forces on Q1 due to Q2, the force on Q1 due to Q3 and so on. For each pair, the force is given by the Coulomb's law for two charges stated earlier. சரியா, ரெண்டு சார்ஜ் எப்படி நம்ம அந்த ஃபார்முலா சொல்லுமோ அதே ஃபார்முலாவும் மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் நம்ம போட்டுக்கணும். The electric field E vector at a point due to a charge configuration is force on a small positive test charge Q placed at that point divided by the magnitude of the charge. அப்ப ஒரு சார்ஜ் Qங்கிற சார்ஜ் இந்த இடத்துல வைக்கிறோம். இது ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து Fன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் F வெக்டர் டிவைட் பை இதோட மேக்னிடியூட் Q0 கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட வேல்யூ எவ்வளவு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a point charge Q has a magnitude Q divided by 4 pi epsilon naught R square. It is radially outward from Q if Q is positive. அப்ப சார்ஜ் Q வந்துன்னா பாசிட்டிவ் வந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்துன்னா அவுட்வர்ட் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல எப்படி இருக்கும். அதுவே சார்ஜ் வந்து நெகட்டிவா இருக்குன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி இன்வர்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். சரியா, Q is நெகட்டிவ்னா இன்வர்ட். லைக் கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் E at a particular point வேணும்னா E1 vector plus E2 vector plus E3 vector ஒவ்வொரு சார்ஜினாலும் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்குதுங்கிறது நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் தட் பாயிண்ட் என்னங்கிறது கிடைக்கும். An electric field line is a curve drawn in such a way that the tangent at each point on the curve gives the direction of the electric field at that point. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, இந்த இடத்துல வந்துன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்னா இந்த இடத்துல டேஞ்சன்ட் ட்ரா பண்ணோம். இந்த டேஞ்சன்ட் வந்து என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை கொடுக்கும். The relative closeness of the field lines indicates the relative strength of the electric field at different points. They crowd near each other in the regions of strong electric field and are far apart where the electric field is weak. வந்து பாருங்க இப்படி இருக்கு. இந்த ஆக்சுவலா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. சரியா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டர்செக்ட் ஆகாத மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப ஓகே இன்டர்செக்ட் ஆகுது.
இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல ஃபீல்டு லைன்ஸ் தள்ளி இருக்குது. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியாக இருக்கும். அதான் ரிலேட்டிவ் க்ளோஸ்னஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு gives the strength of the electric field. In regions of constant electric field, the field lines are uniformly spaced parallel to each other. ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்குன்னா அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன இப்படி யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். Some of the important properties of field lines are continuous curves without any breaks. அதாவது இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னொரு இடத்துல போய் நடுவில் எந்த பிரேக்கும் இருக்காது. ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல முடிஞ்சிடும். Two field lines cannot intersect each other. இப்போ இன்னொரு ஃபீல்டு லைன் இப்படி இருக்குன்னா இது ஒன்று இப்படி இன்டர்செக்ட் பண்ணாது. மூணாவது என்ன சொல்றாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு லைன் ஸ்டார்டட் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ended நெகட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ்ல போய் முடியும். they cannot form closed loop. அதாவது பாசிட்டிவ்ல ஆரம்பிச்சு பாசிட்டிவ்லயே முடியாது, நெகட்டிவ்ல ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல முடிக்க முடியாது. An electric dipole is a pair of equal and opposite charges plus q and minus q separated by some distance to a. அப்ப எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன, minus q plus q னு ரெண்டு சார்ஜ் இருக்கு. they are separated by some distance, the distance to a னு வெச்சுக்கலாம். its dipole moment vector p vector, இதோட dipole moment vectorனா p vector சொல்லலாம். it has a magnitude, p vector is equal to என்ன சொல்லலாம்னா charge q into distance between the two charges 2a. இதுதான் இதோட magnitude. அப்ப 2qa is the its magnitude is in the direction of the dipole axis from minus q to plus q. dipole axisலயே minus q to plus q directionல p vector direction இருக்கும். Next, field of an electric dipole in its equatorial plane, that is the plane perpendicular to its axis and passing through its center at a distance r from the center. இப்ப ஒரு சார்ஜ் டைபோல் மைனஸ் q and பிளஸ் q இப்படி இருக்கு. இதுக்கு சென்டர்ல இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய பிளேன் தான் என்ன சொல்றோம்னா ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த ஆரிஜின்ல இருந்து ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னங்கிறத பார்க்கணும். இதான் கிடைக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும், மைனஸ் q இப்படி இருக்கும். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது இப்படி இருக்கு. இதோட வேல்யூ இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர். ஏன்னா ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இல்லை டைபோலோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இந்த நெகட்டிவ் சைன் divided by 4 pi epsilon naught into 1 by a square plus r square the whole power 3 by 2. ஒருவேளை r is much greater than a, இந்த a ஓட வேல்யூ விட இந்தாண்ட வந்துன்னா a வரும், இந்தாண்ட டிஸ்டன்ஸ் a. சரியா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லலாம் r. சரியா, when r is much greater than a-ங்கிறப்ப இந்த a ஸ்கொயர்ங்கிறது கேன்சல் ஆகி இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா r கியூப்ங்கிற இந்த டேர்ம் வந்துடும். அப்போ e vector is approximately equal to minus p vector divided by 4 pi epsilon naught r cube. Dipole electric field on the axis at a distance r from the center. அதாவது இது ஒரு டைபோல் மைனஸ் q பிளஸ் q, இது சென்டர் ஓ, இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்சியல்ல r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா e vector is equal to 2p vector r vector divided by 4 pi epsilon naught r square minus a square the whole square. அப்ப 2p vector divided by 4 pi epsilon naught r cube னு சொல்லலாம். எப்ப r is much greater than a-ங்கிறப்ப இதுல வந்து பாருங்க டைபோல்ங்கிறப்ப 1 by r cube டிஃபரன்ஸ் வரும். இதுல வந்து பாருங்க e is inversely proportional to r cube னு வரும். அதே இது வந்து நமக்கு independent dipole electric field should be noted in contrast to the 1 by r square dependence of electric field due to a point charge. ஒரு point chargeனால கிடைக்கிற electric field எப்படி இருக்கு, e is inversely proportional to r square அப்படின்னு வரும். இதெல்லாம் அசஸ்மென்ட் ரீசன்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க. In uniform electric field, a dipole experiences a torque tau given by torque tau vector is equal to p vector cross e vector. இதோட மேக்னிடியூட் வந்து பாருங்க pe sin theta அப்படின்னு சொல்லலாம். இதோட மேக்னிடியூட் pe sin theta into n cap. n cap ஓட டைரக்ஷன் வந்து என்னன்னா இந்த p vector e vector க்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும். it experiences no net force. அதாவது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா, இப்படி இருக்கு. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல நமக்கு என்ன ஆகுது, ஒரு டைபோல் வைக்கிறோம். அந்த டைபோல் வந்து எப்படி இருக்கு, நமக்கு இப்படி இருக்கு. இந்த டைபோல் இந்த மாதிரி இருக்கு. இது பிளஸ் கியூன்னு வச்சுக்கலாம், இது மைனஸ் கியூ இந்த சைடு இருக்கு. அப்ப இது என்ன ஆகும், இது ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். சரியா, அதாவது இந்த டைரக்ஷன்ல ஃபீல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிறப்ப QEங்கிற ஃபோர்ஸ் இன்னாண்ட இருக்கும், இன்னாண்ட ஒரு QEங்கிற ஃபோர்ஸ் இருக்கும். ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கும், டார்க் அப்படிங்கிறது இருக்கும். The flux delta phi of the electric field E vector through a small area element delta S vector is given by delta phi is equal to E vector dot delta S vector. The vector area element delta S vector is delta S vector is equal to delta S into n cap. அதாவது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, இது ஒரு ஸ்மால் ஏரியா நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. இதுதான் வந்து
டெல்டா எஸ்னு சொல்றோம். இதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து இதோட டைரக்ஷன் டெல்டா எஸ் இன்டு என் கேப் அப்படின்னு சொல்றோம். Delta S is the magnitude of the area element and n cap is the normal to the area element which can be considered planar for sufficiently small delta S. For an area element of a closed surface, n cap is taken to be the direction of outward normal by convention. எப்பயுமே டைரக்ஷன் வந்து outward normal அப்படிங்கிறது சொல்லி ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குன்னா இதெல்லாம் outward direction அப்படி இந்த நார்மல் தான் சர்ஃபேஸோட டைரக்ஷன். நெக்ஸ்ட் காஸ் லா. Gauss law வந்து என்ன சொல்லுது? The flux of electric field through any closed surface S is 1 by epsilon naught times the total charge enclosed by S. அதாவது ஒரு closed surface இருக்கு. இந்த closed surfaceல லிங்க் ஆயிருக்கக்கூடிய flux phiயோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம 1 by epsilon naught times the charge enclosed within the surface. அப்ப phi is equal to 1 by epsilon naught into Q. நெட் சார்ஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இப்படி ஃப்ளக்ஸ் இப்படி போகுது, வெளியில வருது, இந்த ஃப்ளக்ஸ் ஃபையோட வேல்யூ வேணும்னா இதுல எவ்வளவு நெட் சார்ஜ் இருக்கு, சரியா, கியூ நெட், சரியா, இதோட என்ன பண்றோம் 1 by epsilon naught மல்டிப்ளை பண்ணா இந்த நெட் ஃப்ளக்ஸ் ஃபையோட வேல்யூ என்னது கிடைக்கும். சரி, இதான் காஸ் லா. The law is especially useful in determining the electric field E vector when the source distribution has been symmetry. Next, thin, infinitely long, straight, uniform wire of linear charge density lambda. இப்போ ஒரு infinitely long straight conductor இருக்கு, சரியா, இது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு infinitely long straight conductor, சரியா, இதுல ஒரு A அப்படிங்கிற டிஸ்டன்ஸா, இந்த இடத்துல ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு பார்த்தோம்னா E is equal to lambda by 2 pi epsilon naught r into n cap. இதுல lambda அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. Lambda is the linear charge density, r is the perpendicular distance of the point from the wire, and n cap is the radial unit vector in the plane normal to the wire passing through the point. Next, infinite thin plane sheet of uniform surface charge density sigma. அதாவது ஒரு infinite thin plane sheet, இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ், இதோட சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சிக்மா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப சர்ஃபேஸ் சார்ஜ் சிக்மாங்கிறப்ப E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், சிக்மா பை 2 எப்சிலான் நாட் இன்டு n கேப்னு சொல்லலாம். n கேப் இஸ் a யூனிட் வெக்டர் நார்மல் டு தி பிளேன் அவுட்வர்ட் ஆன் ஐதர் சைடு. ரெண்டு பக்கமே அவுட்வர்ட் டைரக்ஷன்ல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட், thin spherical shell of uniform surface charge density sigma. ஒரு thin spherical shell இருக்கு, இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன, சிக்மா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது சார்ஜ் பர் யூனிட் ஏரியா இது வந்து சிக்மா அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகுது, இதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். இப்ப ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல இந்த சார்ஜ் இந்த ஸ்பியருக்கு வெளியில ஒரு பாயிண்ட் போயிருக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னா E is equal to 1 by 4 pi epsilon naught into r square into r cap. Here r is greater than or equal to capital R. ஒருவேளை ஈக்குவலா இருக்கிறப்ப greater than r வந்து இந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். ஈக்குவல்ங்கிறப்ப என்ன வரும், E vector is equal to q by 4 pi epsilon naught into r square into r cap அப்படிங்கிறது வரும். சரியா, ஒருவேளை இன்சைட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லெஸ் தேன் ஆர்ங்கிறப்போ வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈயோட வேல்யூ தானே 0. இந்த கிராஃப்ல போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த சர்ஃபேஸ் ஆர் ரேடியஸ் வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகும், இப்படி போகும். சரியா, இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஆர்க்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். Where r is the distance of the point from the center of the shell and capital R is the radius of the shell. Q is the total charge on the shell. அப்ப Q ஓட வேல்யூ எவ்வளவு வரும், Q is equal to the sphere ஓட surface area 4 pi r square. இந்த surface charge density sigma போட்டோம்னா total charge Q வந்து கிடைக்கும். The electric field outside the shell is as thought the total charge is concentrated at the center. இது வந்து பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால ஆர்ங்கிற டிஸ்டன்ஸ்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குமோ அதே ஃபார்முலாவா இங்க கிடைக்கும். The same result is true for solid sphere of uniform volume charge density. இப்போ யூனிஃபார்ம் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி கூடிய ஸ்பியருக்கும் இது ஓகே தான். ஆனா நமக்கு ஃபீல்டு இஸ் 0 at all points inside the shell. ஷெல்ல மட்டும் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன 0வா இருக்கும். சரியா, இப்போ வந்து பாருங்க நம்ம என்ன பார்த்துக்கோம்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸை அசர்ஷன் ரீசனுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம 1 by 1 நம்ம பார்த்தோம். சரிங்களா, நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம், இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.